ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மரியாள் பிரவீன். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் முருங்கைக்காய் முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி வேணும் வீட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ஓகே, வாங்க நம்ம இப்போ முட்டை குழம்பு செய்யலாமா, முருங்கைக்காய் முட்டை குழம்பு செய்யலாம் எப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையானது 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு பல்லாரி பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காயை பெருசாக நல்லா வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் சீரகமும் போட்டிருக்கேன் உள்ள. ஸோ உங்களுக்கு தெரியாது, அரைச்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் என்னெல்லாம் சேர்ப்பேன் அப்படிங்கிறதே சொல்கிறேன். உருளைக்கிழங்கு இருந்தால் கூட ஆட் பண்ணுவேன். ஸோ உருளைக்கிழங்கு நம்ம வீட்டில் இல்லை. எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். இப்போ நம்ம போய் இந்த தேங்காய் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். 2 பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்க்குறீங்களா, இது இந்த வெட்டி வச்சதெல்லாம் வேஸ்ட்டாக ஆகக்கூடாது பார்த்தீங்களா. இது கண்டுகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த உரத்த தண்ணியை நம்ம ஊற்றினா நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காண்டி தான் ரோஸ் செடிக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். சரி, ஓகே, நம்ம இப்போ குழம்பு செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படின்னு பார்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா குழம்பு சட்டி தான் எடுத்துருக்கிறேன். நைட்டுக்கும் சேர்த்தே வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் இது பிடிச்ச பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 ஸ்பூனு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். எண்ணெய் கொதிச்சு வந்துருச்சு. 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சோம்பு போட்டிருக்கிறேன். அதோட கொஞ்சம் பட்டையும் சேர்த்துருக்கிறேன். 2ஐயும் இப்போ நம்ம வதக்கிடுவோம். கரைஞ்சிராத அளவுக்கு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை தான் போட போகிறோம். வெங்காயத்தை போட்டாச்சு. ஸோ இது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சுருளை வதங்க தண்ணியும் நல்லா வதக்கிக்கங்க. அப்போனா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த சோம்பு வாசனையும் பட்டை வாசனையும் நல்லா தூக்கலாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல பச்சை மிளகாய், இதை தான் போட போகிறோம். வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டு இதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாவை போட்டு நல்லா கிண்டி விடுவோம். பச்சை மிளகாய் வதங்கி வந்ததோட தக்காளியை போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம முருங்கைக்காய் போட போகிறோம். முருங்கைக்காய் நல்லா வதங்கின பிறகு எண்ணெய் போடலாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கி விட்டோம். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா சுருளை வதங்கின பிறகு தான் நம்ம முருங்கைக்காயை போடணும். தக்காளி ரொம்ப நல்லாவே வதங்கிருச்சு. இனி நம்ம முருங்கைக்காயை போட்டுடலாம். அதையும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிடுவோம். இந்த முருங்கைக்காய் இப்படி எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நமக்கு ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் முட்டை குழம்புல நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா தான் இது. ஸோ அதையும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி தான் எடுப்பேன். இங்கே பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கட்டியாகவும் குழம்பு வரும். ஸோ இதுக்கு 2 கரண்டி எடுக்க போகிறேன். 1 கரண்டி போட்டிருக்கேன். மசாலா 2 கரண்டி போட்டாச்சு. ஸோ அதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுறலாம். மசாலையை போட்டதுக்கப்புறம் நல்லா இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய், வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், இதை இப்படி கொட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த செம்புக்கு 2 செம்பு சேர்ப்பேன் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் அளவு எடுப்பீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. குழம்பு வைக்கிற மாதிரியே தான். ஸோ இப்போ ஊற்றிடலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 செம்பு தான் நான் சேர்த்தேன். இங்கே பாருங்கள், நல்லாவே பாருங்கள் கட்டியாக இருக்குல்ல. லாஸ்ட் நேரத்தில் தான் கொஞ்சம் தண்ணி போல் தெரியும். இப்போ பாருங்கள், இன்னும் வற்ற விட்டுற வேண்டிதான் மூடி போட்டு. லாஸ்ட்டாக தான் நம்ம முட்டை அடைச்சி ஊற்ற போகிறோம். எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். அப்படியே வீட்டு மசாலானா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு வருது பார்த்திங்களா, நல்லா இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரட்டும். நல்லா கொதிக்கட்டும்.
ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தேன், நல்லாவே கொதித்து கிடந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கல் உப்பு போட்டுடலாம். நீங்கள் வந்து தூள் உப்பு தான் போடுவீங்கன்னா தூள் உப்பு கூட போடுங்க, ஆனால் கல் உப்பு போட்டால் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய கை அளவுக்கு நான் எடுத்து தேவையான அளவுக்கு நான் போட்டு தூவி விட்டுட்டேன். இப்போ வந்து நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கிட வேண்டியதான். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கங்க, ஏன்னா காயிலையும் உப்பு பிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் தான் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம், அதுலேயுமே பார்த்திங்கன்னா பிடிச்சிரும். காயில் வந்து நல்லா பிடிக்கணும். நல்லாவே குழம்பு வத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் நல்லா இதாகிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். சிஸ்டர் முட்டை உடச்சி ஊற்றுற காட்டுங்க அப்படிலாம் கேட்டுறாதீங்க, நான் ஒரு ஆளே கையில் பிடிச்சிட்டு செய்கிறனால என்னால் வந்து காட்ட முடியாது. ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் மேலே பொவ்வி வரும்ல, அதை காட்டுறேன். எப்படியோ முடிஞ்ச அளவு முட்டையை தூக்கி ஊற்றிட்டேன். அது ஊற்றும்போது கொஞ்சம் இதாயிருச்சு. இப்போ நல்லா பொவ்வி வரும் பாருங்களேன். அது பழைய சாதத்துக்கு அந்த முருங்கைக்காயும் அந்த முட்டை குழம்பையும் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த கஞ்சிக்கு அந்த முட்டை குழம்பு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் இப்போ அப்படி தான் குடிக்க போகிறேன். முட்டை குழம்பு ரெடியான உடனே அதை தான் பண்ண போகிறேன். முட்டை குழம்புல அந்த முட்டை எப்படி கிடக்குன்னு மட்டும் பாருங்கள். முட்டை உடச்சி ஊற்றுன முட்டை, அது முருங்கைக்காய் சேர்ந்து வந்துட்டுல, அதனால் அப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், உடஞ்சி ஓடி இருக்கு. குழம்பு செம்ம டேஸ்ட் ஆகிட்டு, நல்லா எண்ணெய் வந்து மேலே நல்லா வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் தாளிசம் பண்ணாலும் சரி பண்ணட்டாலும் சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா இது இப்படியே விட்டுருவேன். தாளிசம் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நமக்கு வந்து ஆயில் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து கஞ்சிக்கு இதை வச்சு குடிக்க போகிறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அடுப்பு இதோட இப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதே பழைய கஞ்சிக்கு இந்த மாதிரி குழம்பு ஊற்றி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும். இப்படி எடுத்து இதில் அப்படியே கொஞ்சமாக குழம்பு ஊற்றி அப்படியே சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதோட இந்த முருங்கைக்காயும் எடுத்து இப்படி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்ற ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கஞ்சி இந்த முருங்கைக்காய் முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னு வெறித்தனமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டில் இன்றைக்கி இப்படி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை.